ஹூவை மிஸ் பண்ணல. ஏன்னா அவர் இல்லை. ஆனால் அவரோட மனசு எல்லாமே எங்களை பற்றி மட்டும் தான் நினைக்கும். என்னோட பாப்பாவுக்கு எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவர் பாசிட்டிவ் திங்காக தான் சொல்லுவார். உண்மையாவது நான் வந்துடுவேன்னு சொல்லுவார். முதல் முறையாக எங்களை விட்டுட்டு போகிற அவருடைய கண்கள், அந்த கண்ணீரை நாங்கள் இந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஹூ கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹூ 2 இட்லி வாங்கினா கூட பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கேட்ட எல்லா இட்லியும் தந்துடுவாங்க. கடைசியில் ஒரு வாய் இருந்தால் கூட அதை சாப்பிட்டு. என்னுடைய மகளை 2 வயதில் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 500க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. 3 ஸ்டேட் சிஎம் கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. 2 ஸ்டேட் கவர்னர் கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. 3 டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. யாரும் அழக்கூடாது, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் ஒலிம்பிக் மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அழணும்னு சொல்லியிருக்காரு. 24 மணி நேரமும் அவர் வில்வித்தையை பற்றியே யோசிச்சுட்டு தன்னுடைய உடல் நலத்தை கவனிக்காமல் விட்டுட்டார். என் பேர் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனா. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஆனால் அங்கே சொன்னாங்க நீங்கள் வரக்கூடாது, இது வரைக்கும் எந்த குழந்தைங்களுமே உள்ளே அலோட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹூ என்னை கூப்பிட்டு நான் அவங்கள போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போகிறதுக்கு முன்னாடியே, நீ நல்லா இருக்கியம்மா, ஒழுங்காக பண்ணுறியா, அவனுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் நிச்சயமாக உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹூவை மிஸ் பண்ணல. ஏன்னா ஹூ எப்பவுமே அவர் இல்லை. ஆனால் அவரோட மனசு எல்லாமே எங்களை பற்றி மட்டும் தான் நினைக்கும். அவர் எப்பவுமே எங்கள் கூட தான் இருப்பார். நாங்கள் அந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கும் போதும் அவர் எங்கள் கூட மட்டும் தான் இருப்பார். பின்னாடி அவர் தான் எனக்கு கோச்சாக நிற்பார். எனக்கு ஆர்ச்சர்லேயே நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி எப்படி போல்டாக எப்படி பேசணும்னு சொல்லி தந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஹூ கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹூ 2 இட்லி வாங்கினா கூட பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கேட்ட எல்லா இட்லியும் தந்துடுவாங்க. கடைசியில் ஒரு வாய் இருந்தால் கூட அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க. அதுதான் எனக்கு ஹூ கிட்ட பிடிச்ச விஷயமே. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது நான் ஹூ கிட்டேன்னு நிறைய வாட்டி நான் கற்றுருக்கேன். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எப்பவுமே ஹூ எங்கள் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஹூ இல்லை. இந்த நேரத்தில் இருந்திருந்தா நான் அந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஏன் என் பேருக்கு முன்னாடி ஹூ அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு டாக்டரேட் பெருசில் என்னோடய குருநாதர் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நான் எப்போ போனாலும் எங்கே சொன்னாலும் நான் ஹூ டாக்டர் யூபி சஞ்சனான்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய அகாடமிஸ்லாம் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு, டான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஆர்ச்சரிக்கு மட்டும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு அகாடமி, ஆர்ச்சரிக்குன்னு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி அந்த அகாடமிக்கு பேர் டாக்டர் ஷியான் உசனி ஹூவோட பேர் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி கிரவுண்டு இருக்கணும். என்ன மாதிரி நிறைய ஆர்ச்சர்ஸ் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் ஆர்ச்சர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அகாடமியில் அவங்களும் ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு பேர் டாக்டர் ஷியான் உசனி ஹூ அப்படின்னு வைக்கணும்னு நான் தந்தை முதல்வர் ஐயா கிட்டே நான் கேட்டுக்கிறேன். நான் நிச்சயமாக 2032 என்னோடய குருநாதரோட ஆசீர்வாதத்தை நான் நிச்சயமாக வாங்குவேன். ஹூ நாங்கள் முதல்ல ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு அவர் எதுவுமே தெரியாது, இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நாங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னோட பாப்பாவுக்கு எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்கள் பாப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவரால் மட்டும்தான் இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக தெரிகிறான்னா அவருக்கு மட்டும்தான் காரணம். அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு கேட்டு தான் அவள் 2 வயசுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. டெய்லி 5 மணிக்கெலாம் அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் 1 hour கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கிளாஸே எடுப்பாங்க. அதை கேட்டதுனால தான் அவள் இந்த அளவுக்கு பேசுகிறா. உலகம் ஃபுல்லாக தெரிகிறான்னா அவர் மட்டும்தான் காரணம். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. இனிமேல் நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அவர் எங்களுக்கு நிழலாக இருந்து கண்டிப்பாக எங்கள் பாப்பா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் எங்களுக்கு டாக்டர் ஷியான் உசேனி ஹூ அவங்க பேரில் ஆரம்பித்து நாங்கள் ஒலிம்பிக் போகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ்.
அது ஒரு உதவி மட்டும் எங்களுக்கு செய்யுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட்டில் பண்ணியிருக்காங்க, நீல பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி கொரோனா வந்திருக்கு. அப்போல்லாம் கூட எங்ககிட்ட நெகட்டிவாக அவங்க பேசுனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பாப்பா சேர்ந்து 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்தில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த 10 டேஸ்க்கு முன்னாடி அவர் அழும்போது நாங்கள் எல்லாருமே உடஞ்சிட்டோம். நாங்களும் அழ ஆரம்பித்தோம். வீடியோ காலில் பேசினாங்க. நாங்கள் பாப்பா கூட்டுட்டு நேர்லேயே போய் பேசினோம். அப்போ சொன்னாங்க, அவ பேசிட்டு அடுத்த செகண்ட் மறுபடியும் சொல்கிறாங்க, இல்லை நான் வருவேன் 2032ல் அவள் அடிக்கணும். அப்பயும் கேட்குறாங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் ஸ்வேதா, பயப்படாதீங்க, அவ கூட தைரியமாக நில்லுங்கன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் தான் நிற்கணும்னு சொன்னோம். நான் வருவேம்மா, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம வருவோம், நம்ம மெடல் வாங்குவோன்னு சொன்னாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சதை கண்டிப்பாக சஞ்சனா வாங்குவான்னு எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு நாங்கள் போராடுவோம். நீங்கள் இருக்கிறீங்க, எப்பவுமே எங்கள் கூட தான் இருப்பீங்க. நாங்கள் அந்த தைரியத்தோடு நாங்கள் இன்னும் போராடி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒலிம்பிக் மெடல் வாங்கி இதே அவருக்கு இடத்துல வந்து நாங்கள் நிற்போம். அன்னைக்கு இதே மாதிரியே நாங்கள் 3 பேரும் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுவோம், டாக்டர் ஷியான் ஹுசேனி தான் எங்கள் குருன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து மீள முடியாத ஒரு பெரும் துயரத்தில் இருக்கிறோம். ஓய்வழியாத ஒரு சூரியன், கலைத்தாயின் மூத்த புதல்வன், எங்கள் வில்வித்தை வீராங்கனைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர். அவரை போன்ற ஒரு பயிற்சியாளரை நாம் இனி 7 ஜென்மம் எடுத்தாலும் அதுபோல் ஒரு பயிற்சியாளரை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பயிற்சியாளர் அவர். நான் என்னுடைய மகளை 2 வயதில் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் எந்த மதம், எந்த இனம், என்ன நிறம், இதை எதுவுமே அவர் வந்து பார்க்கவில்லை. எங்ககிட்ட குழந்தைகிட்ட இருக்க திறமையை மட்டும் பார்த்தாரு. இன்றைக்கி 10 வயது ஆகுது. இன்றைக்கி பாப்பாவுக்கான இது வரைக்கும் பாப்பா அச்சீவ் பண்ண ஸ்டேட்டில் 12 கோல்டு மெடல், சில்வர், பிரான்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. 5 உலக சாதனை பண்ணியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. 3 ஸ்டேட் சிஎம் கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. 2 ஸ்டேட் கவர்னர் கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. 3 டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 250க்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் போயிருக்காங்க. இப்படி ஒரு பன்முக ஒரு கலைஞரை உருவாக்குனவர். அவர் ஒரு சகலகலா வல்லவர். அவரை மாரி ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு முன்னெடுத்து என் குழந்தைய வந்து முன்னாடி வழி நடத்தி செல்கிறேன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது. என்னுடைய குழந்தை, என்னுடைய பிளட்டு, என்னுடைய ரத்தம்னு. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைய, அந்த குழந்தைகிட்ட இருக்க திறமையை கவனித்து அந்த குழந்தைய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது டாக்டர் ஷியான் ஹுசேனி அவரால் மட்டும்தான் முடியும். இது வந்து ஒரு பெரிய இழப்பு. தமிழ்நாட்டு வில்வித்தை சங்கத்துக்கும் சரி, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி இது. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளரை நாங்கள் வந்து தவற விட்டுட்டோம். ஆனால் அவர் எங்கள் கூட தான், அவருடைய நினைவுகள் இங்கேயே தான் இருக்குது, எங்கள் கூடவே தான் இருக்குது. நிச்சயமாக அவருடைய கனவு என்னென்னா, அவருடைய மந்திரம் ஓம் 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 என்று ஒரு உயர்ந்த மந்திரத்தை சொல்வார். ஒலிம்பிக் மெடல், ஒலிம்பிக் மெடல், நத்திங் தட் ஒலிம்பிக் மெடல். ஒலிம்பிக் மெடல் தான் அவருடைய கனவு. நிச்சயமாக தமிழ்நாடு தான் வில்வித்தையில் முதல் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு அவருடைய கனவு. அது நிச்சயமாக நிறைவேறும். யாராக இருந்தாலும் முதல் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தே பேசுவார். அதுமாரி ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் குணம், ஒரு கருணை உள்ளம் வந்து இனிமேல் நாங்கள் பார்ப்போமான்னு தெரியல. ஆனால் அவர் நினைவுகள் எங்கள் கூடவே இருக்குது. அவர் எங்ககிட்ட விட்டுட்டு போன கலைகள் இருக்குது. நிச்சயமாக வந்து இது எங்களுக்கு பெரிய இழப்பு இது. ஆனால் நாங்கள் யாரும் வந்து அழக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் சொன்னது என்னென்னா, யாரும் அழக்கூடாது, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் ஒலிம்பிக் மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அழணும்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய உண்மையான மாணவராக இருந்தால் நீங்கள் யாரும் அழாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நாங்கள் ஒலிம்பிக் மெடல் வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்போம். இல்லை, ஒரு வேளை எங்களுக்கு ஒரு மர்மமாகவே இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுமாரிலாம் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. எங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்தமாரி விஷயமே தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கவே மாட்டார். எப்போவுமே எதை பற்றியுமே எங்ககிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் திங்காக தான் சொல்லுவார். ஒன்றுமையாவது நான் வந்துடுவேன்னு சொன்னார். முதல் முறையாக எங்களை விட்டுட்டு போகிற அவருடைய கண்கள், அந்த கண்ணீரை நாங்கள் வந்து இந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ கூட அவர் என்ன சொல்லி அழுதாருன்னா, உங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் உங்கள் மூலிமா நான் வாங்கணும்னு நினச்சேன், அது மட்டும்தான் என்னால் முடியாமல் போகுது, மற்றபடி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எக்யூப்மெண்ட்டு, இந்த செலவு எதுவாக இருந்தாலும் நான் ஒரு
அமைப்பு ஓப்பன் பண்ணியிருப்பேன், அது மூலிமா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களையும் ஊக்குவிச்சிருக்காரு. இது வந்து எங்களுக்கே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் அது எங்ககிட்ட மறைச்சிட்டு 24 மணி நேரமும் அவர் வில்வித்தையை பற்றியே யோசிச்சுட்டு தன்னுடைய உடல் நலத்தை வந்து கவனிக்காமல் விட்டுட்டார். இதுதான் உண்மை.